இந்த அரசு பற்றி எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறது தான். இந்த மாதிரி ரொம்ப ஜனநாயக முறைப்படி ஒரு ஆட்சியாளர் ஆட்சியில் இருக்கவங்க எல்லாருக்கும் அந்த மரியாதை கொடுக்கணும். எல்லாருக்கும் அந்த ஜனநாயக கடமையாற்றுவதற்கு மக்களுடைய குறைகளை தான் எடுத்து சொல்ல பாருங்க. அரசாங்கத்துக்கு ஒரு எடுத்துக்கூறுகிற வகையில தான். இப்ப எங்க தலைவர் காலத்துல எங்க புரட்சி தலைவர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும் 24,000 போராட்டங்கள் நடத்தினாங்க. இதே திமுக இம்மென்றால் போராட்டம் போராட்டம் ஏங்க டாஸ்மாக் அடைக்கணும் மூடணும்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க. கருப்பு சட்டை போட்டு ஏறாத மின் கட்டணத்துக்காக போராட்டம் பண்ணாங்க. இவங்க இப்ப ஏத்திட்டு வருஷம் 6% ஏத்துறாங்க. திமுக இப்படிலாம் செஞ்சாங்க. அவங்க ஆட்சியில இன்னைக்கு என்னன்னா எதிர்கட்சியில முடக்க பாக்குறாங்க. இதெல்லாம் முடக்க முடியாது. அவர் யாரை பார்த்து சொல்லிருக்காரு? அந்த கட்சிக்குள்ள இருக்கிற அந்த கட்சிக்குள்ள கோஷ்டியை பத்தி சொல்லிருப்பார். யாரும் திமுகவை போய் யாருமே தொடவே மாட்டாங்க. இப்ப எல்லாரும் எம்ஜிஆர் ஆட்சி தான் அமைக்கணும்னு சொல்றாங்க. யாராச்சும் ஒரு ஆளாச்சும் கலைஞர் ஆட்சி அமைப்போம்னு சொல்லிருக்காங்களா? யாராச்சும் சொல்லியிருக்காங்களா? தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல்வாதி வர்றாங்க, புதுசா வர்றாங்க, நடிகர்கள் வந்தாலும் சரி, அடுத்து எம்ஜிஆர் ஆட்சி அமைப்போம்னு தான் சொல்றாங்க. அண்ணா திமுக பற்றி தான் பேசுறாங்க வெளியே திமுக பற்றி யாரு? திமுக ஒரு தீய சக்தின்றது மக்களால் தீர்மானிக்கப்பட்டது. அது விபத்துல அப்பப்ப ஆட்சிக்கு வரும். விபத்துல அப்படி அப்ப ஆட்சிக்கு வரும். அதுவும் தனித்து சுயமாக நின்று வந்ததாக வரலாறு கிடையாது. திமுக சுயமாக நின்று தனித்து நின்று மக்களை சந்தித்து ஆளுங்கட்சியாக வந்த வரலாறு இல்லை. அது புரட்சி தலைவர் இருக்க வரைக்கும் இருந்தது. அதுக்கடுத்து இல்ல. இந்த ஆட்சியுடைய லட்சணம் அந்த மாடக்குளம் கம்மாயில போட்டிருக்க ரோடே சாட்சி. நான் அந்த முதன்மை பொறியாளர்கிட்ட பேசினேன். உடனடியாக நடவடிக்கை எடுத்துட்டேன். காலையில ஜேசிபியை வச்சு நான் சமயப்படுத்திட்டேன். ஆனா மேல தார் போடல, வெறும் மெட்டல் தான் அழிக்கப்பட்டது. ஆனா அது சாஞ்சிருச்சு. கரை வலுவா கரை வலுவா இல்லைன்னு தானே இன்னைக்கு கரை வலுவப்படுத்துறதுக்கு போட்டிருக்கேன் சிமெண்ட். அதே சாஞ்சிருச்சே அப்படின்னு சொன்னேன். அதை சரிப்படுத்துறேன்னு இருக்காங்க. இப்படித்தான் அவங்க திட்டங்கள் எல்லாம் இருக்கும். அப்படித்தான் இருக்கு எல்லாமே. என்கிட்ட சொல்றாரு சட்டமன்ற உறுப்பினர். நானும் போய் ஏற்கனவே அது போடும்போது போய் ஆய்வு பண்ணேன். மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அந்த எஸ்டிஓ என் கூட வந்தாரு. எங்க மாடக்குளம் மக்கள் தான் என்னை கூட்டிட்டு போய் காமிச்சாங்க. அவங்க யாருக்கு விட்டாங்க டெண்டர்? அவங்களுடைய நிதியில நடக்குது, அவங்களுடைய நேரடி பார்வையில நடக்குது. ஆனா இப்படி ஒரு திட்டம் எப்படி இருக்குன்றது பிழிப்பான்னு ஆகி போச்சு. உடனே சாயம் வெளுத்து போச்சு. நாச்சியுடைய திட்டம் எப்படி இருக்கு பாருங்க. அவர் டிஃபன் பாக்ஸ கொடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அப்பா அவர் நாங்க இந்த மாதிரி திட்டம் கொடுக்குறோம். அவர் என்னச்ச கொடுக்குறாரு? என்னம்மா ஏதாச்சும் கொண்டாந்து கொடுத்துருக்காரா? 300 ரூபாய் பெருமான டிஃபன் பாக்ஸ கொடுத்துட்டா எங்க மக்கள் என்ன அவ்வளவு ஏமாந்தீங்களா? மேற்கு தொகுதி மக்கள் ஏமாந்துடுவாங்களா? என்னப்பா நீங்க அவர் தான் அப்படி நினைப்ப இருக்காருன்னா நீங்களும் நினைக்கலாமா? மிட்டாய் மக்களுக்கு என்ன இந்த மதுரை மேற்கு தொகுதி மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? மதுரை மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? நாங்க கொண்டு வந்த திட்டத்தையே ஒழுங்கா என்ன ஸ்மார்ட் சிட்டி பணியே இன்னும் முடிக்காம இருக்கீங்க. இன்னும் 23ல முடிக்க வேண்டிய குடிநீர் திட்டமே இன்னும் முடிக்காம இருக்காங்க இந்த அமைச்சர்கள். அதை முடிச்சுட்டு அப்புறமேல் டிஃபன் பாக்ஸ் கொடுத்தா மக்கள் கூட நினைப்பாங்க. எடப்பாடியார் பொதுச் செயலாளர் இருக்கிறவரை எங்களுக்கு திமுக வெற்றி பெறும் ரகசியமே அவர் பொதுச் செயலாளர் இருக்கிறதுதான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அவர் எழுதி கொடுத்து ஒரு தப்பா எழுதி கொடுத்திருக்காரு. அடுத்த முதலமைச்சர் எடப்பாடியார் தான், புரட்சி தமிழர் தான். மக்கள் முடிவு எடுத்துட்டாங்க. உதயநிதியா முடிவு எடுக்க போறார். உதயநிதி எடுத்து என்ன செய்ய? மக்கள் தான்ப்பா எஜமானர்கள், மக்கள் தான் நீதிமன்றம். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.